வனாந்தரத்தில் இருந்து ஒரு காற்று வந்து எல்லாரையும் அழித்து போட்டுச்சு. அவனுக்கு உண்டானவை எல்லாம் இப்ப அழிஞ்சிருச்சுங்க. அவனுக்கு உண்டானவை எல்லாம் அழிஞ்சிருச்சு. அவனுடைய எதிர்பார்ப்பு இப்ப என்ன? யோபு கர்த்தரை தூஷிக்கணும். ஆனா நடந்த சம்பவம் என்ன? நம்ம வாசிக்கலாம் 20வது வசனத்தை. அப்பொழுது யோபு எழுந்திருந்து சால்வையை கிழித்து, முதல் விஷயம் அவன் எதிர்பார்த்தபடியே நடந்துச்சு. முதல்ல என்ன ஆச்சு? அவன் சால்வையை கிழிச்சிட்டான். சாத்தான் இப்ப நினைக்கிறான், சூப்பர்டா, வெரி குட் வெரி குட், கமான் கமான் கமான், ஏத்தி விடுறான் யோபு. திரும்பி சால்வை கிழிச்ச உடனே அடுத்தது என்ன நடக்குது? தன் தலையை சிரைத்து, கமான் சூப்பர் தலைவா, நான் எதிர்பார்த்த மாதிரியே நடந்துச்சு. பிரச்சனை வந்த உடனே என்னாச்சு? சால்வைய கிழிச்சிட்டான், தலையை சரிச்சிட்டான். அடுத்தது எதிர்பார்த்துட்டு இருக்கான். யோபு வீழ்வான் என்று நினைத்த சாத்தானுக்கு நடந்தது ஒரு அதிர்ச்சி. யோபு வீழ்ந்தான். எப்படி தெரியுமா விழுந்தான்? ஆராதிக்க விழுந்தான். ஹல்லேலூயா. யோபு வீழ்வான் என்று நினைத்த சாத்தானுக்கு அதிர்ச்சி உண்டாயிருந்தது. தொடர்ந்து வாசிங்க. யோபு தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. ஆங்கில வேத புத்தகத்துல Job fall down and worship the Lord, கர்த்தரை ஆராதனை செய்தான். ஹல்லேலூயா. அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? வேறு. இங்கே நடந்தது என்ன? வேறு. சட்டையை கிழிச்சான், சரைச்சிட்டான். ஆனா எதிர்பார்ப்பு என்ன? கீழே விழுவான் என்று. ஆனால் விழுந்தான் கர்த்தரை ஆராதிக்க. உபத்திரவத்துல. ஹல்லேலூயா. முதல் டெஸ்ட்ல அவங்க சிம்பிளா ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாமே. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். ஸ்தோத்திரம்னு சொன்னாங்க. அதாங்க ஆராதனை. ஆமென் சொல்லுங்களேன். முதல் போராட்டத்தில் அவன் ஜெயிச்சிட்டான். ரெண்டாவது திரும்பவும் அவன் ஆண்டவரிடத்துல பெர்மிஷன் கேட்கிறான். இன்னமும் அவன் முகத்துக்கு நேராக நிற்கிறானா பாருன்னு சொல்லும்போது 3வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க 2:3. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். ஹல்லேலூயா. இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நின்ற யோபுவை நம்ம பார்க்க முடிகிறது. ஆமென். இன்னும் தன் உத்தமத்திலே நின்றான். சாத்தானுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? How do you react to your problem? இன்னைக்கு பிரச்சனை நம்மளை சுத்தி இருக்குதுங்க. அந்த சூழ்நிலையில கர்த்தரை நாம் உண்மையிலேயே ஆராதிக்கிறோமா, அல்லது இறையில் பேசிக்கொண்டு கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் இறையில் பேசிக்கொண்டிருக்கிறோமா, அல்ல வாழ்க்கையில லைஃப் ஸ்டைல்ல வெளிக்காட்டுறோமா? அந்த சூழ்நிலையில் அவன் உத்தமனா இருந்தான். நடந்த சம்பவம் என்ன? மீண்டும் கர்த்தரிடத்தில் அவன் நின்று கேட்கிறான். அவனுக்கு முன்பதாக அவன் வீழ்கிறானா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ மீண்டும் அவனுடைய சரீரம் முழுவதுமாய் தொட கர்த்தர் அனுமதிக்கிறார். முதல்ல mentally he was tortured, இப்போ physically he was tortured again. திரும்பவும் போராட்டத்துக்கு மேல போராட்டம். சொல்லுவாங்க பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை இன்னும் பல பிரச்சனைகளை கூட்டின்னு வருமா. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ பல பேர், நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற பல பேர் பல விதமான போராட்டங்களுக்குள்ள கடந்து செல்கிறீங்க. ஒருவேளை உன்னுடைய பாவத்தின் நிமித்தம் இல்லாம இருக்கலாம். கர்த்தர் ஒருவேளை உன்னை உருவாக்கவே இதை அனுமதித்திருக்கலாம். இந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது கர்த்தரிடத்துல திரும்பணும். இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது கர்த்தர் யார் என்பதற்காக அவரை ஆராதிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வாழ்ந்திருக்கும் போது துதிச்சு பாராட்டி கொண்டிருக்கிறோமே, தாழ்விலும் கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நடந்த சம்பவம் என்ன? அவன் பருக்கள் வந்த பொழுது அவன் செய்தது புலம்பவில்லைங்க, ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு உட்கார்றான். எதுக்கு தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்கிறது. ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்து என்ன பண்றான்? கர்த்தரை ஆராதிக்க. வேற எதுவுமே சொல்லப்படலைங்க அந்தால. அதுக்கப்புறம் சாத்தானுடைய வியாகுல குரலாக அவனுடைய மனைவியின் குரலை நான் பாக்குறேன். அவன் மனைவி சொல்ற வார்த்தையை பாத்தீங்களா? அவன் மனைவி சொல்லிருக்கலாம், எப்பா ரொம்ப கஷ்டப்படாதப்பா, ஏதாவது போட்டு சாப்பிட்டு செத்துருன்னு சொல்லிருக்கலாம். ஆனா அவ அதை சொல்லல. உத்தமத்தில் இன்னுமா நிலைத்திருக்கிறீர்?
சொல்லுங்க அத. நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்டா சாத்தான் சொல்ற மாதிரியே இருக்குதுல்ல. உனக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்தேன், நீ இன்னுமா உத்தமத்துல இருக்கிற. ஒருத்தர் ஆபீஸ்க்கு போனாராம். அவங்க ஆபீஸ்ல அவங்க பாஸ் ரொம்ப எல்லாரையும் டென்ஷன் படுத்திக்கினே இருப்பாராம். ஆனா ஒருத்த மட்டும் அந்த பாஸ்க்கு வந்து பயப்படவே மாட்டானா. என்ன, நான் இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கிறேன், நான் சொன்னா எல்லாருமே பயப்படுறான், நீ இன்னும் பயப்படவே மாட்டேறிய அப்படின்னு சொன்னதும் நேரம் அவருடைய ரூமுக்கு போய் அவருடைய டெஸ்க்டாப்பை பார்த்தாராம். அங்க பார்த்த பொழுது அவனுடைய மனைவி போட்டோ இருந்ததை கேட்டேன். ஏன்ப்பா அவன் மனைவி போட்டோ எங்க இருக்குதுன்னு சொன்னா, அப்பதான் அவர் சொன்னாரா, என் மனைவியை பார்த்துக்கினே இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை எனக்கு பிரச்சனையாகவே தெரியாதுன்னு சொன்னானா. எவ்வளவு பெரிய பிரச்சனையாகவே தெரியாதுன்னா, இன்னைக்கு அப்படிப்பட்ட மனைவியே அவனை பார்த்து சொல்ற பாருங்க, சாத்தானின் குரலாக ஒலித்தது அவளுடைய குரல், இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாயிருக்கிறீரோ. பதில் என்ன தெரியுமா? கர்த்தரிடத்திலே பைத்தியக்காரியை போல பேசுகிறாய், கர்த்தரிடத்திலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? ஹல்லேலூயா. இவ்வளவு தருணத்திலையும் இவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலையும் அவனை அந்த 3 நண்பர்கள் அடுத்த நிலையில பார்த்தீங்கன்னா அவனுடைய மனைவியோடைய யுக்தியும் ஃபெயிலியர் ஆயிடுதுங்க. சாத்தானுடைய முதல் யுக்தி எல்லாம் எடுத்துட்டா முடிஞ்சிடும் நினைச்சான். அடுத்தது சரீரத்தை தொட்டா முடிஞ்சிடும் நினைச்சான். மனைவி பேசினா முடிஞ்சிடும் நினைச்சான். முடியல. கடைசியா 3 நண்பர்கள் வந்தான். 7 நாள் சும்மா இருந்தான். அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சான். 2வது அதிகாரத்துல இருந்து 37 அதிகாரங்கள் அந்த 3 நண்பர்களோடு கூட பேசி முடிக்கிறான் யோபு. அத்தனை அதிகாரங்களும் யோபுவை குறை சொல்லி கொண்டு யோபுவை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் நண்பர்கள். ஒண்ணுதான், நீ பாவின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். யோபு என்ன தெரியுமா சொல்றான்? அதுலயும் அவன் உத்தமத்துல நிலைத்து நிற்கிறான். சொல்ற வசனத்தை வாசிங்கள. யோபு 27வது அதிகாரம் 2வது வசனம், 3வது வசனம், 5வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். பாருங்க, எத்தனை பிரச்சனை தன்னை சுத்தி நடந்து கொண்டு இருக்குதுங்க. அவனை அவமானப்படுத்தின மனைவி ஒரு பக்கம், அவனை பாவி என்று குறை சொல்லுகிற நண்பர்கள் ஒரு பக்கம், சரீரத்துல முழுவதுமாய் வேதனை ஒரு பக்கம், மனசுல கலக்கங்கள், பிள்ளைகள் இறந்து போனார்கள் என்ற கலக்கம் ஒரு பக்கம். இவ்வளவு கலக்கத்திலையும் அவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அங்கதான் நிக்கிறான் யோபு. வாசிக்கலாமா? 27:2. என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று சொன்னா. 5வது வசனம் வாசிங்க. நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக, என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை விட்டு விலகேன். இதான் அவனுடைய ரெஸ்பான்ஸ். எல்லாத்துக்கும் அவன் கொடுத்த ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. நம்ம பாஷையில சொல்லணும்னா, உயிர் இருக்கும் வரை அவரை ஆராதிப்பேன், உயிர் பிறந்த பின் அவரோடு கூட ஆராதிப்பேன். ஆமென். இதுதான் அவன் சொன்ன ரெஸ்பான்ஸ். உயிர் உள்ளவரை அவரை ஆராதிப்பேன், உயிர் பிரிந்தாலும் அவரோடு கூட அவரை ஆராதிப்பேன். இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா போதுங்க, we have been compromised Christians. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம். எத்தனை பிரச்சனை வந்தா நம்ம ஒடுங்கி இருக்கிறோம், கேள்வி கேட்கிறோம், ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை? கர்த்தரிடத்துல கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். ஹல்லேலூயா. கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஐயா. இன்னைக்கு நம்ம ஒழுங்கா இருந்திருந்தோம்னு சொன்னா தேசத்துல சேமம் உண்டாயிருக்கும் அல்லவா? தேசத்தின் பாடுகளுக்காக எத்தனை பேர் முழங்கால் போட்டீங்க? தேசத்துல வேதனைகளுக்காக எத்தனை பேர் யுத்தம் பண்ணி இருக்கிறீங்க? இல்லையே. இன்னும் குறை சொல்லி கொண்டு இருக்கிறோம். யோபனுடைய வார்த்தையை பாத்தீங்களா? நீ கற்றுக் கொடுக்கிற ரெஸ்பான்ஸ் என்னங்க? இன் யுவர் ட்ரபிள் how do you respond? how do you react? உன்னுடைய ரியாக்ஷனுக்கும் அவனுடைய ரியாக்ஷனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குதுங்க. பயங்கர வித்தியாசம் இருக்குது. அவன் எப்படி தெரியுமா ரியாக்ட் பண்ணா? நம்பு ஆண்டவரேன்னு சொன்னான். என் நாட்கள் பிரியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே என் நாட்கள் பிரியும் வரை, என் சுவாசம் என் ஜீவனுக்குள்ள இருக்கும் வரை கர்த்தரை ஆராதிப்பேன்னு சொன்ன. அதான் என் வாழ்க்கை. இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஆராதனை எங்க இருக்கிறது? உன் வாழ்க்கையில போராட்டம்னு வந்துட்டா போதும்,
ஆலயம் பக்கமே வரமாட்டோம். ஐ நோ பீப்புள். நமது சபையில எனக்கு தெரியும், நம்ம பார்க்கிற அநேக ஜனங்கள் எனக்கு தெரியும். ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா போதும், அவ்வளவுதான். எனக்கும் அவருக்கும் சண்டை பிரதர், எனக்கும் அவருக்கும் கோபம், அவர் மேல எனக்கு கோபம். யோ, நீ கோபித்துக் கொள்ள, அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் நம்மை சிருஷ்டித்தவர். எல்லாத்துக்கும் ஒரு நோக்கத்தோட தான் கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த பேரழிவுக்கும் ஒரு காரணம் உண்டு. இட் இஸ் தேர் இன் ஹிஸ் பிளான். ஆமென். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? அப்படியே கரங்களை உயர்த்தலாமா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நம்புவேன் என் இயேசு ஒருவரேன்னு சொல்லுங்களேன். முதல் குறிப்பு, அவனுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொண்ட பாடம், how to react. இந்த உபத்திரவத்திலே எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண போறோம்? அவன் கர்த்தரை ஆராதித்து அந்த உபத்திரவத்தை அவன் மேற்கொண்டான். இந்த உபத்திரவத்தின் பாதையிலே, ஆமென் சொல்லுங்களேன். வசனம் சொல்லுகிறது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. உபத்திரவம் நம்ம உருவாக்குங்க. நம்மை புடமிட்ட பின் நாம் பொன்னாக விளங்க போகிறோம். ஆமென். இந்த ஒரு சில காலங்களுக்கு பின் நம்ம சாட்சியாக இருக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். நாம செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், கிறிஸ்துவிடமாய் திரும்ப போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இரண்டாவது குறிப்பு என்ன தெரியுமா? ட்ரஸ்ட் இன் தி ட்ரபிள்ஸ். உபத்திரவத்திலே ஒரு நம்பிக்கை. ஆமென். உபத்திரவத்திலே ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு போராட்டம் நம்மளை சுத்தி நடந்து கொண்டு இருக்கிறது. பல பேர் மன அழுத்தத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எவ்ரி டே நம்ம எல்லாரும் நினைச்சு கொண்டு இருக்கிறோம் சுகமாய் வாழ்கிறோம் என்று. இல்லைங்க. ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல எல்லாம் பொய்யான முகத்துல மட்டும் அப்படி போட்டோ எடுக்கும் போது அப்படி லைட்டுக்கு முன்னாடி போய் நின்று பளிச்சுன்னு தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள இருள் அடைந்து இருக்கிறார்கள், வேதனையில இருக்கிறான், கஷ்டத்துல இருக்கிறான், போராட்டத்துல இருக்கிறான். இந்த நேரத்துல நம்பிக்கையே இல்லைங்க. நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எத்தனையோ நபர்களுக்கு நாங்க மெசேஜஸ்ல பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்பிக்கை அற்று போய் இருக்கிறது இந்த உலகம். இந்த நேரத்துல தான் நம்ம கர்த்தரை நம்பணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சூழ்நிலையில தான் நம்ம நம்பிக்கையை கர்த்தர் மீது வைக்கணும். யோபனுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம், அவனுடைய எல்லா பிசிக்கலா அவனுக்கு சரீரம் முழுவதுமாய் அற்று போனது. மென்டலி he was tortured. அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள். அவனுக்கு உண்டான எல்லாம் அழிந்து போச்சு. யோபு 77வது அதிகாரத்தை நீங்க நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. யோபுடைய கெத்து பத்தி அதுல எழுதியிருக்கு. யோபு 28வது அதிகாரம் நீங்க போய் வாசிச்சீங்கன்னா யோபு எப்படிப்பட்டவர், அவனுடைய கெத்து எப்படி இருந்துச்சு, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தான்றது யோபு 28வது அதிகாரம் முழுவதுமா படப்பட்டிருக்குது. அப்படி இருந்த மனுஷன் ஒண்ணுமே இல்லாம போயிட்டான். ஒரே நாள். அதான் பிரச்சனையே. ஒரே நாள் எல்லாம் மாறி போச்சு. பட் still he had hope. இந்த நேரத்துல என்னுடைய அம்மாவை நான் நினைவு கூற விரும்புகிறேன். டாக்டர்ஸால கைவிடப்பட்ட நிலை. என் தகப்பனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து டாக்டர்ஸால கைவிடப்பட்ட நிலைமை. தூக்கி போட்டுட்டாங்க, செத்து போயிடுவார்னு போட்டாங்க. கண் விபத்து ஏற்பட்ட பொழுது செத்து போயிடுவான்னு நினைச்சிட்டாங்க. ஆனா எங்க அம்மா ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். என் இயேசு என் கணவரை கொண்டு வருவார், மீண்டு வரும்பொழுது ஊழியக்காரனா வருவான்றது அந்த நம்பிக்கை. ஆமென். உள்ள போனது நம்பிக்கை என்ன தெரியுமா? மரித்து போவார் என்று சொல்லுகிற சத்தம் காதுல ஒலித்து கொண்டு இருக்கிறது. டாக்டர்ஸ் இவங்க சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்ற சத்தம் காதுல கேட்டுட்டு இருக்குது. ஆனா மனசு என்ன தெரியுமா சொல்லுது? ஆண்டவரே, என் கணவரை ஊழியக்காரனாய் நிறுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். என் கணவரை ஊழியக்காரனை நிறுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். மரித்து போகிற தருவாயிலே கர்த்தர் கொடுத்த அபிஷேகம். ஆமென். அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் இன்றைக்கு இந்த சபையை நடத்தி கொண்டு இருக்கிற ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை. Trust in the trouble. Amen. என்னுடைய பேர் சாரா. டேவிட் அண்ணன் இந்த இடத்த எங்களுக்கு திறந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 40 பிள்ளைங்க இங்கே கம்ப்ளீட்டாக, அதாவது லேடிஸ் ஐட்டம் A to Z வரையும் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறாங்க. அவங்கெல்லாம் பண்ணின ஆல்பம் தான் இது. ஸோ ரெக்கார்ட் நோட்டு எல்லாமே இது 3 வருஷம் படிக்கக்கூடிய இந்த கோர்ஸை வெரி ஷார்ட் டைமில் எல்லாமே அது ஒன்று கூட பாக்கி இல்லாமல் இவங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காங்க. அதை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் இது முடிக்கும் பொழுதே வெளியே இருந்து அநேகருக்கு துணி வாங்கி தச்சு கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்த மகிழ்வித்து மகிழ் அண்ணன் டேவிட் அவர்களுக்கும் ஜெசிகா அவர்களுக்கும் நான் கடவுளுடைய சார்பில் நான் நன்றி தெரிவிக்கிறேன். இதை அவங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு சான்ஸாக அமைஞ்சதை நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன்.